ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு சண்டே லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். சண்டே லஞ்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணோன்னா அயல மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு சால மீன் வந்துட்டு குழம்பு பண்ணி கொஞ்சம் வெண்டைக்காய் 2 கத்திரிக்காய் எடுத்து பொரியல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அயல மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மீன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வந்துட்டு பெப்பர், சால்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி பவுடரு, டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் குழம்புக்காக நான் வந்துட்டு சால மீன் வந்துட்டு க்ளீன் பண்ணி அது கூடவே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்துட்டு அது தேங்காய் கூட வந்துட்டு நான் வந்துட்டு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கோம். அது கூடவே வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்துட்டு நான் ஊற வைக்கல, தேங்காய் கூடவே போட்டு அரைச்சி எடுத்திருக்கோம். புளி போட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுட்ரு, டர்மரிக் பவுடரு, கொரியாண்டர் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு அந்த மிக்ஸை வந்துட்டு மீன் கூட வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக் பண்ண வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஏதோ காய்கறி வேணும், வெஜ் வேணும்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக வெண்டைக்காய், அது கூட வந்துட்டு 2 கத்திரிக்காய், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டு கட் பண்ணி அதையும் வந்துட்டு பொரியல் பண்ணி எடுத்திருந்தோம். சண்டே அன்றைக்கி வந்துட்டு இந்த 3 டிஷ்ஷஸ் தான் இருந்தது வீட்டில் வந்துட்டு. ஸோ வந்துட்டு அயல மீன் ஃப்ரை, சால மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் பொரியல் போட்டு அன்றைக்கி லஞ்சு முடிச்சிட்டோம். மீன் குழம்பு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நல்லா வந்திருக்கு. மீனும் வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு குக் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எப்போவுமே மீன் ஃப்ரை பண்ணும்போது என்ன மீனாக இருந்தாலும் சரி ஃப்ரை பண்ணும்போது கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மற்ற சன்ஃப்ளவர் ஆயிலு மற்ற ஆயிலெல்லாம் நம்ம வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த டேஸ்ட்டு வந்துட்டு ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கோகோனட் ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோமா அந்த டேஸ்ட்டு வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இனிமேல் நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாதவங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் கோகோனட் ஆயிலில் வந்துட்டு மீன் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா வந்துட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் அது கூட வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போதே வந்துட்டு நம்ம அது கூட வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணினா இன்னும் டேஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.